பேசுகிறது எனக்கு எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது என்றால், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னால் வெளிநாடுகளுக்கு சென்றபோது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உலகத்தரத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்திவிட்டு சட்டம் ஒழுங்கை கைக்குள் கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டு மிகப்பெரிய சொர்க்க பூஞ்சோலையாக தமிழ்நாடை மாற்றிட்டு ஒரு வேளை அவர் வெளிநாட்டுக்கு போனாரோ, அதனால் நான் போன மாதிரி நீங்கள் ஏன் போல, கொஞ்சம் நான் என்ன மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாமேன்னு கேட்க வருகிறாரோ என்று எங்கே தோணுகிறது என்று சொன்னால், எந்த மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்றால் இவர் முதல்வராக இருக்கும் பொழுது சுட்டதே எனக்கு தெரியாது என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்த அந்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கும்போது எதை அட்ரஸ் பண்ணலை ஒரு முதல்வர்? நான் கேட்கிறேன். வெள்ளை அறிக்கைக்கு நெக்ஸ்ட் வர்றேன். எதை அட்ரஸ் பண்ணலை? ஒரு கள்ளச்சாராய சாவு நடக்கிறது என்று சொன்னால் அனைத்தையும் விவாதிப்போம் என்று போல்டா முன்வரார். எல்லாத்தையும் விவாதித்து பேசுவோம் என்று சொல்கிறார். அனைத்தையும் கருத்தில் கொண்டு வருவோம் என்கிறார். நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். அதை தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரு வாட்ச் வைக்கிறார். எல்லாத்திலையுமே ஒரு கவனத்தோடு அதை செயல்படுகிறார். இப்போ 8 மாதங்களுக்கு முன்பாக இந்த 3rd எடிஷன் நடந்துச்சு, இன்வெஸ்டார் கான்க்ளேவ். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங்காக தான் இப்போ கிளம்பி போகிறார். 8 மாதத்துக்கு முன்னால் நடந்த அந்த 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பி போகிறாரு. இப்போ கிளம்பி போகும் பொழுது எனக்கு ஒரு நேர்மையை பற்றி ஒரு சந்தேகம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்வியில் இருக்கும் நேர்மையை பற்றி ஒரு சந்தேகம். ஒருவர் இப்படி கிளம்பி செல்வாரே ஆனால், அப்படி கிளம்பி சொல்லும் பொழுது பல ஃபேக்டர் இருக்கலாம். அவங்களுடைய குடும்ப ஃபேக்டர் இருக்கலாம், ஹெல்த் இருக்கலாம், என்ன வேணால் ஃபேக்டர் இருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலி பீப்புள் கூட செல்றதுக்கு பல ஃபேக்டர் இருக்கலாம். ஆனால் இதை விட முக்கியமான ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு தொழிலதிபரை அழைத்து சென்றார். அல்லது தொழிலதிபர் சென்றால் பின்னாலே நரேந்திர மோடி செல்வார். கூட்டணியில் இருந்தார் எடப்பாடி முதலமைச்சராக. என்றைக்காவது இதை ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாரா? இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும்னா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அங்க போறீங்களே இன்வெஸ்டருக்கு, இங்க போலீஸ்லாம் கரெக்டா இருக்குதா, இங்க கள்ளச்சாராயம்லாம் கரெக்டா இருக்கா என்று கேள்வி கேட்கறீங்க இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க இங்க கேட்கறீங்க முதல்வருக்கு, நீங்க அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது இப்ப சொல்றாங்க நான் கூட்டணியில் இல்லைன்னு, அதனால சொல்றேன். நீங்க அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது, நீங்க முதல்வராக இருக்கும் பொழுது, அரசுமுறை பயணமாக ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி செல்லும் பொழுது ஒரு பிரதமர் எப்படி ஒரு தொழிலதிபரை அழைத்துக் கொண்டு செல்லலாம்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருந்தால், அடிப்படையில் அவர் கேட்க நீங்க அந்த கேள்வி கேட்டாராங்கிறதுக்கான பதில திரு கல்யாண சுந்தரம் சொல்லட்டும். ஆனா அடிப்படையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் என்ன விமர்சனங்களை வைக்கிறாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகளை பெருசா அட்ரஸ் பண்ண விடாம அதுக்கு பதிலாக வேற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை நான் கேள்விக்குள்ளாக்குறேன். நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேனே, அப்ப நீங்க பண்ணதுக்கும் அதுதான் அர்த்தமா? அப்ப ஜெனுனிட்டி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க போனீங்கல்ல, அப்ப அதுக்கு அது அர்த்தமா? ஒண்ணு உங்ககிட்ட எல்லாம் மோசமா இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்கு நீங்க வெளியே போயிருந்திருக்கணும். ஒண்ணு அப்படி இல்லைன்னா, நான் இப்போ சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இந்தியாவை நீங்க உலகத்தரத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தி வச்சு இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால தான் நான் வெளிநாடு போனேன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு எந்த வகையில் அதற்கான தகுதி இருக்கிறது? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எந்த வகையில் நீங்கள் மறைக்கக்கூடிய அளவுக்கு, இதை மறைக்கக்கூடிய அளவுக்குன்னா எதை கேள்வி கேட்கலாம்? உதாரணத்திற்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்தியாவில் ஒரு ஸ்டேட் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ பிரதமர் போனாரா, நம்ம அதை கொஸ்டினா ரைஸ் பண்றோம். நீங்க உக்ரைனுக்கு போய் போர் நிறுத்திட்டேங்கிறீங்களே, உங்க ஸ்டேட்ல உள்ள ஒரு போரை நீங்க நிறுத்தலையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் பம்பார்டிங் இஷ்யூவா தமிழ்நாட்டில் அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு நான் கேட்கறேன். அப்படி அதாவது ஆட்சி அதிகாரம் செய்தால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே இங்க ஃபாக்ஸ்கான் இருக்கிறாங்க, ஏற்கனவே இங்க பெகட்ரான் இருக்கிறாங்க, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறாங்க. இப்போ போயிருக்கக்கூடிய ஒரு தொழில்முறை பயணத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நியாயமா பார்த்தா, நியாயமான கண்ணோட்டத்தில் பார்த்தா அது விளங்கி. இப்போ போனது என்னன்னா, அவங்களுடைய ஆபரேஷனை அடிஷனலா பாரத் FIH ஆம், அது ஃபாக்ஸ்கானுடைய ஒரு ஆம், அது பிக்சல் போன்ஸையும் கூகுளுக்கு ட்ரோன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பான்ஷன் பாலிசியை பேசி முடிக்கிறதுக்காக மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் செல்கிறார்கள். அதே போல இங்க கூடுதலாக AI டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப நீங்க வெள்ளை அறிக்கை வேணும்னா அதை அட்ரஸ் பண்ணாம இல்ல, திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை முடிச்சிட்டு வர்றேன், வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும், அந்த தெளிவு ஏற்படுவதற்கு பின்னால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கையை நான் தரேன்னு தானே சொல்றாரு. உங்களுக்கு அதற்கு முன்னால் அவசரம் என்றால் இதை பொறாமை என்று எடுத்துக்கொள்வதா, இல்ல உங்களுக்கு இப்படி செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் எடுத்துக்கலாமா, அல்லது நீங்க செய்யும் போது தமிழ்நாடு ஆஹோ இருந்துச்சு? கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜென்ராம்.